யூகேக்கு போகணும், கொரியா எனக்கு லெட்டர் வாங்கி கொடுங்கன்னு. நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்குறேன். அவர் கேட்குற முதல் கேள்வி தெரியுமா, அந்த நபர், இவர் உனக்கு பர்சனலாக தெரியுமான்னு கேட்பார். இவர் உனக்கு, அப்போ தேவன் முதல்ல என்னை பார்த்து கேட்குற கேள்வி, தெரியும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசு தெரியும், ஆனால் எனக்கு அவர் பர்சனலாகவே தெரியும். ஏன்னா அவருக்கு பக்கத்தில் யார் தான் இருக்கிறா? கர்த்தர். அப்புறம் நான் தான், நான், என் குடும்பம், நான், கர்த்தர். கர்த்தர். இந்த வாழ்க்கை இருந்துச்சுங்களா உங்களுக்கு தாட்சியே கிடையாது, குறைவே கிடையாது. சொல்ல மாட்டேன். அது காரணம் சொல்கிறேன் கேளுங்க. நம்பர் 2. நம்பர் 3, யாருக்கு அவர் மேய்ப்பர்? அவரை பின்பற்றுவர்களுக்கு. இரண்டாவது கேள்வி, அவர் எப்படி எனக்கு மேய்ப்பரானார்? அவர் ஏன் எனக்கு மேய்ப்பர்? கவனிங்க, அவர் ஏன் எனக்கு மேய்ப்பர்? நான் ஒரு நாள் வழி தப்பி போயிட்டேன், புதரில் சிக்கிக்கினேன், செத்து போயிருப்பேன், என்னை தேடி வந்து என்னை மீட்டாரே, அதனால் எனக்கு அவர் மேய்ப்பர். வழியிலே சிக்குண்டேனே, என்ன பாட்டு? ஒரு பாட்டு, பழைய பாட்டு. மேய்ப்பனின் குரல் கேட்டு நல் ஆட்டுக்குட்டி நானே. யார் சொன்னது? ரைட். மேய்ப்பனின் குரல் கேட்டு நல் ஆட்டுக்குட்டி நானே. அதில் ஒரு வார்த்தை வரும், புதரிலே சிக்குண்டேனே. அப்போ சிக்கியிருந்தேன், எல்லாரும் பார்த்தாங்க, 1000 பேர் 1000 கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் நீ அந்த பக்கம் போனேன், பார்த்து போகக்கூடாதா? மூளை இல்லை, கண்ணு தெரியல, நம்ம சொல்லலையா? உனக்கு கீழே விழுந்தானா, பார்த்து போ தம்பி. அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், நீ பார்த்து போ தாயான்னு. பார்த்து போகக்கூடாதா? கவனிச்சு பார்த்தீங்களா? அப்பே ஏன் அந்த பக்கம் போனேன்? நீ அங்கே தான் போட்டிருக்குது, போகாதேன்னு போட்டிருக்குதே, ஏன் போனேன்? 1000 சொல்லலாம், ஆனால் 1000 சொன்னாலும் அவர் பார்த்தாரு. சிக்கி இருந்தேன், தவித்திருந்தேன், சாகப்போ நிலையில் இருந்தேன், என்னை தூக்கி எடுத்தாரு, அதனால் அவர் எனக்கு மேய்ப்பார். அவர் தேவனாக இருப்பதால் மெய்ப்பல்ல. சிக்கி இருந்தேனே, நான் காணாமல் போனேனே, துரத்துண்டேனே, காடு மேடு மலை பள்ளத்தாக்கில் நான் வழி தெரியாமல் இருந்தேனே, என்னை தேடி வந்து என்னை தூக்கி எடுத்து தோல் மேலே சுமந்தாரே, அதனால் அவர் எனக்கு மெய்ப்பர். சொல்ல மாட்டேன், சோகம் இல்லை. புயல் காற்று அடிச்சிருக்கோம், இந்த புயல் காற்று இங்கே அடியுது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து, ஹலோ, ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து, சாயங்காலத்தில் வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில எங்க